தேவனுடைய நேரத்தின் கோட்பாட்டை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். த லா ஆஃப் காட்ஸ் டைமிங். விதைப்பு அறுப்பு பிரமாணத்திலிருந்து இந்த பிரமாணத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த விதைப்பு அறுப்பு கோட்பாடு இந்த கோட்பாட்டுக்கு நேராக நம்மை நடத்தி இருக்கிறது. காரணம், விதைக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு, அறுவடை செய்வதற்கென்று ஒரு நேரம் உண்டு. இந்த நேரத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாத மனிதர்கள் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, தேவனோடு உள்ள உறவிலே, தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்வதிலே, தேவனுடைய நன்மைகளை சுதந்தரிப்பதிலே அவர்கள் பின்தங்கி விடுகிறார்கள். அவர்களால் முடிய மாட்டேங்குது. ஆனால் இந்த காட்ஸ் டைமிங்கை குறித்த வெளிப்பாடு உள்ளவர்கள், வெளிச்சம் உள்ளவர்கள், இவர்களுக்கு தெரியும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இந்த வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இதுதான் மக்களுக்கு தெரியல. இதை குறித்த ஒரு ஆழமான வெளிப்பாடு. சர்வப்பிரகாரமான காரியங்களுக்கு காலத்தை குறித்த வெளிச்சம் இருக்குது, அது தெரியும். விதைச்சா அது அறுவடை செய்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது அப்படின்றது தெரியும். பாருங்கள், ஒரு தாயின் கர்ப்பப்பையில் ஒரு கரு உருவானால் அந்த கரு வளர்ந்து குழந்தையாய் பிறப்பதற்கென்று ஒரு காலம் உண்டு என்று தெரியும். ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் வரும் பொழுது, தேவன் வரும் பொழுது, மக்களுக்கு இதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா, உடனே இன்றைக்கே வந்துடணும், எல்லாம் இன்றைக்கே நடக்கணும். எல்லாருக்கும் அதான் ஆசை, எனக்கும் அதான் ஆசை. எல்லாருமே அதை தான் விரும்புகிறோம். நடந்தால் நல்லா தான் இருக்கும், தப்பு இல்லை, நடந்தால் தப்பு இல்லை. அப்படி எல்லாருடைய மனசும் அப்படி தான் விரும்புகிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி நடப்பதில்லை. தெர் இஸ் அ லா ஆஃப் காட்ஸ் டைமிங் என்பதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வருகிற நாட்கள் அதை கொஞ்சம் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, வருகிற நாட்களிலாகிலும் நம்ம கர்த்தர் மேலே கோபம் கொள்ளாமல், கர்த்தரை நம்ம பழி சாட்டாமல், இந்த புரிதலோடு நம்ம வாழ ஆரம்பிப்போம். கர்த்தரோடு உள்ள உறவு நமக்கு நல்லா இருக்கும். இந்த லாவை புரிஞ்சுக்கிறணும். த லா ஆஃப் காட்ஸ் டைமிங். தேவனுக்கென்று இருக்கிற ஒரு நேரம் இருக்கிறது. இங்கே எழுதப்பட்ட ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்திற்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. அதே போல் 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே, சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார்னு சொல்லி முடிக்கலை. அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படி சொல்லலை. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்வார்னு நமக்கு தெரியும், மக்களுக்கு நல்லா தெரியும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நல்லா தெரியும். அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்வார், அதையும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க அதை விளங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எதில் பிரச்சனைனா, அதின் காலத்தில் செய்வார் என்பதில் தான் சிக்கல் வருது. இந்த காலம் என்பது தான் ரொம்ப மக்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். காரணம், இதை குறித்த ஒரு டீச்சிங் அல்லது ஒரு வெளிப்பாடு மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் ஆவியானவர் இந்த நாட்களில் இதை நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். ஸோ கலாத்தியரில் நம்ம வாசித்தோம் இல்லையா, நேற்றுக்கு வாசித்தோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, அதாவது சரியான காரியங்களை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் அறுத்துருவோம் அப்படி சொல்லலை. நம்ம தளர்ந்து போகாமல் இருந்தால் அறுத்துருவோம் அப்படி சொல்லலை. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். there is a time factor is included. ஒரு டைம்னு ஒன்று இருக்குது. கர்த்தருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய சமயம் என்று ஒன்று இருக்கிறது.
அது 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 முழுக்க முழுக்க கர்த்தருடைய முடிவை பொறுத்தது, கர்த்தருடைய அதிகாரத்தை பொறுத்தது. நாம் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர் மாத்திரமல்ல, அதினதின் காலத்தில் செய்கிறவர் என்பதை விசுவாசித்து உறுதியோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு, மகிழ்ச்சியோடு அதை எதிர்நோக்கி காத்திருப்பது தான் நம்முடைய பொறுப்பு. இது இந்த டைம் நம்மளை ரொம்ப படாப்படுத்திடுது மக்களை. எல்லாரும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் அதான் இந்த டைம் நம்ம நினைக்கிற டைமில் நடக்கலையே, நம்ம நினைக்கிற டைமில் நம்ம நினைக்கிற காரியம் நடக்கலையேன்றது நம்மை உலுக்கி எடுத்துருது பாருங்கள். அது பயங்கரமாக நம்மளை பாதிக்குது. இப்போ கர்த்தர் ஆவியானவர் இந்த வசனத்தின் வழியாய் நமக்கு இதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க விரும்புகிறார். God has a perfect time for everything. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு அவர் குறித்த, அவர் மனதில் வைத்திருக்கிற பூரணமான பரிபூர்ணமான நேரம் ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து போயிடக்கூடாது. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களை எப்போ விடுதலையாக்கணும்னு கர்த்தர் ஒரு நேரம் வைத்திருந்தார். அந்த குறித்த காலம் வரும் பொழுது அவர் மோசையை அனுப்பி அருமையான தேவனுடைய பிள்ளையை விடுதலையாக்கினார். உலகம் முழுவதும் பாவத்தில் கிடக்கிறது, உலகம் முழுவதும் அக்கிரமத்தில் கிடக்கிறது, உலகமே அநியாயத்தில் கிடக்கிறது. குமாரனை அனுப்பணுன்னா ஆதியாமம் 2-3 அதிகாரத்திலே அனுப்பிச்சிருக்கலாமே. இல்லை, குறித்த காலத்தில் அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இவைகளெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள், இதை கொஞ்சம் யோசிங்க. உடனே நடந்திருக்கலாமே, அடுத்தடுத்து நடந்திருக்கலாமே. அப்படி இல்லை. ஏன் அப்படி நடக்கலை? ஏன் அவ்வளோ நாள் காத்திருந்தார்? ஏன் அத்தனை வருஷம் காத்திருந்து தன்னுடைய குமாரனை அனுப்பினார்? எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி, எத்தனையோ ஆசாரியர்களை எழுப்பி, நியாயாதிபதிகளை எழுப்பி, எவ்வளோ காரியங்கள் நடந்த பிறகு ராஜாக்களை எழுப்பி, எத்தனையோ வருஷம் கழித்து, ஆயிரக்கணக்கான வருடங்கள், கிட்டத்தட்ட 4000 வருடங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அத்தனை வருஷம் காத்திருக்கணும்? 4000 வருஷம் காத்திருக்கணுமா? தேர் இஸ் அ டைமிங். கர்த்தருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது, குறித்த காலம் இருக்கிறது. அந்த குறித்த காலம் வரும் பொழுது தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவர் எப்போ இந்த புலகத்தில் பிறக்கணும், அவர் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும், அவர் எப்போ ஊழியம் செய்யணும், அவர் என்றைக்கு கல்வாரியில் மரிக்கணும், என்றைக்கு கல்வாரியில் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படணும், என்றைக்கு அவர் மறுபடி உயிரோடு எழும்பணும். எவ்ரிதிங் வாஸ் ப்ரீ-பிளான்ட் வித் காட்ஸ் டைமிங். தேவனுடைய நேரத்தோடு அது முன்குறிக்கப்பட்டு முன்னமே திட்டமிடப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். உயிர் தெழுந்த அடுத்த நாள் அனுப்பியிருக்கப்படாதா? உயிர் தெழுந்த உடனே மேலே போய் அன்னைக்கே மேலே போய் எதுக்கு 40 நாள் இங்கே இருக்கணும்? 40 நாள் இங்கே உலாவித்திரிந்து மற்ற அநேகருக்கு தரிசனத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போய் காத்திருங்கள் அப்படின்னார். எருசலேமில் போய் காத்திருங்கள், அவர் வரும் வரை காத்திருங்க. உயிர் தெழுந்த உடனே கூட போக வேண்டாம். அட்லீஸ்ட் பரமேறி மேலே போனோடனேயாவது பட்டுன்னு ஆவியானவர் அனுப்பிச்சிருக்கலாமே. இல்லை, அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து தான் அனுப்புகிறார். ஏன்னா காட்ஸ் டைமிங். அதான் சொல்ல வரேன். கர்த்தருக்கென்று நேரம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தாருக்கு தெரியாது, நமக்கு தெரியணும். நமக்கு அது தெரியும் பொழுது கர்த்தரோடு இன்னும் நெருங்கி சேருவோமே தவிர கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டோம். கர்த்தரோடு நேரம் செலவழிக்கிறத விட்டு பின்வாங்க மாட்டோம். கர்த்தரோடு உறவாடுறதை விட்டு பின்வாங்க மாட்டோம். அதுக்கு தான் உதாரணம் நான் சொன்னேன். ஒரு விவசாயி நிலத்தை விட்டு வரவே மாட்டான். நிலத்தை விட்டு அவன் அறுவடை வர்ற வரைக்கும் நிலமும் அவனுமா இருப்பான், மண்ணும் அவனுமா இருப்பான். ஒரு மண்ணோட மண்ணாக கலந்துடலாம் பாருங்கள் விவசாயி. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு காலம் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு நான் அறுக்க போகிறேன், அறுவடை செய்ய போகிறேன். ஹீ நோஸ் இட். அதனால்
நிலம்தான் மைண்டு முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அதுபோல் கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு வரப்போகிறது. கர்த்தரிடத்திலிருந்து தான் நம்முடைய ஆதாரம், நம்முடைய ஊற்றும் ஆதாரமும் அவர் தான். எல்லாம் அவற்றிலிருந்து தான் வரப்போகுது. நான் அவரை விட்டு என் மனசை நான் எடுக்க போகிறதில்ல. அவரோடு உறவாடுறதை விட்டு நான் பின்வாங்கிறது இல்லை. நமக்கு உடனே நடக்கலை. இன்றைக்கி ஜெபம் பண்ணேன், நாளைக்கு வந்துடும் நினச்சேன், வரல. அப்படி இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளையே. இப்போ அவர் நம்மளை மாதிரி கேலண்டர் வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. கர்த்தர் பரலோகத்தில் கேலண்டர்லாம் கிடையாது. அது சீட் பேஸ்ட் டைமிங். அங்கே கேலண்டர் பேஸ்டு டைமிங் இல்லை. பரலோகத்தில் கேலண்டர் பேஸ்டு டைமிங் இல்லை, சீட் பேஸ்டு டைமிங். அது எப்படி விதைக்கிறதுக்கு ஒரு காலம், அறுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குதோ அதுபோல் அது ஒரு சீட் பேஸ்டு டைமிங்காக தான் கர்த்தர் ஈடுபடுகிறார், இடைப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை கர்த்தர் குறித்து, அந்த நேரத்தில் கர்த்தர் வேலை செய்கிறார். த லா ஆஃப் காட்ஸ் டைமிங். அதனால தான் தியானம் பண்ணுகிற மனிதனை குறித்து சங்கீதக்காரன் எழுதும் பொழுது எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு சொல்லலை. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு சொல்லலை. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. கனி தர்றதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. இப்போ தியானம் பண்ணுற மனுஷன் அது வரைக்கும் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறான். தியானம் பண்ணுறதை நிறுத்துறது இல்லை. 2 நாள் தியானம் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் கனி இல்லையன்ட்டு தியானம் பண்ணுறதை நிறுத்துறது இல்லை. அநேகர் நிறுத்தி விட்டார்கள், கனி இல்லாமல் போச்சு, கனி இல்லை, நிறுத்தி விட்டார்கள், தியானம் பண்ணுறதை விட்டுட்டாங்க. they gave up. தன் காலத்தில், அந்த காலம் ஒன்று வருகிறது. தியானம் பண்ணுற மனுஷன் அது வரைக்கும் தியானம் பண்ணி கொண்டிருக்க போகிறான். தியானத்தை விடுறதில்லை. கனி கொடுக்கிறது வரை அவன் அதை விடாமல் எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, உறுதியோடு, மகிழ்ச்சியோடு அவன் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணி 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 நாள் வருகிறது, அன்றைக்கு அவன் கனி கொடுக்க ஆரம்பிக்கிறான். பாருங்கள், காண ஒரு கல்யாண வீட்டில் அதை நம்ம மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. காண ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபட்ட பொழுது எல்லோரும் மரியாள்கிட்ட சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைபட்டுச்சுன்னு. மரியாளம்மா நேராக எடுத்துகிட்டு போய் இயேசுநாதர்கிட்ட சொல்கிறாங்க, திராட்சரசம் இல்லைப்பான்னு. உடனே இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை, எனக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லலை, என் வல்லமை இன்னும் வரல, ஐ ஹவ் நோ பவர்னு சொல்லலை. பவர் உள்ளதான் இருந்தது. he has power, he had power. அவருக்கு வல்லமை இருந்தது. திராட்சரசத்தை உருவாக்குகிற வல்லமை அவருக்குள்ளே தான் இருந்தது, சக்தி அவருக்குள்ளே தான் இருந்தது. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மை டைம் ஹஸ் நாட் இட் கம், என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை. என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவதற்கென்று பிதா ஒரு வேலையை வச்சிருக்கிறார். இது உன் வேலையோ, இந்த கல்யாண வீட்டுக்காரர் வேலையோ, அல்லது நான் நினைக்கிற வேலையோ இல்லை. பிதா, the Father has a time to reveal my glory, to reveal my power. அது வரைக்கும் நானாக எடுத்துகிட்டு போய் என் வல்லமையை அப்படி தூக்கி காட்டிட முடியாது. இது என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்ன உடனே மரியாள் பேசாமல் போய் உக்காந்துடல. வேலை வரும், வேலை வரப்போகிறது. இப்போ வரல, வரப்போகிறது. அறுவடைக்கான வேலை இப்போ வரல, ஆனால் வரப்போகிறது.
குழந்தை பிறக்கிறதுக்கான வேலை இப்போ வரல, ஆனால் வரப்போகிறது. அது வரைக்கும் சும்மா இருக்காதீங்க, பேசாமல் போய் உட்காருங்க. இயேசுநாதர் எப்போ என்ன பண்ணுறாரோ அப்போ பண்ணுங்க அப்படி சொல்லலை. உடனே அவர் சொன்னான், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். சும்மா இருக்காதீங்க. ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு காத்திருப்போடு, ஒரு நம்பிக்கையோடு, something good is going to happen, time is going to come. ஆனால் ஒரு நேரம்னு ஒன்று இருக்குன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா இருக்க சொல்லலை. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, சரியான காரியங்களை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கர்த்தர் சொல்றார் பாருங்க, தளர்ந்து போகாதிருந்தால். இதைத்தான் மறுபடி கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அநேகர் தளர்ந்து போயிட்டீங்க, அநேகர் சோர்ந்து போயிட்டீங்க, அநேகர் செய்து கொண்டிருந்த காரியங்களை செய்கிறத விட்டுட்டீங்க, ஜெபத்தை விட்டுட்டீங்க, வேதத்தை தியானிக்கிறத விட்டுட்டீங்க, தேவனோடு உறவாடுறதை விட்டுட்டீங்க. காரணம், தேவனுக்கென்று ஒரு டைம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் சொல்கிறேன், அதுதான் பர்ஃபெக்ட் டைம். தேவன் எப்போ செய்கிறாரோ அதுதான் பர்ஃபெக்ட் டைம். நமக்கு கரு உருவானோடனே ஒரு வாரத்தில் குழந்தை பிறந்துருச்சுன்னா சந்தோஷம்தான். ஒரே வாரத்தில் வளர்ந்து பிறந்துருச்சுன்னா 10 மாதம் அந்த தாய் படுற பாடு, நடக்க முடியாமல், உட்கார முடியாமல், சாப்பிட முடியாமல், எந்திரிக்க முடியாமல். why? God has set a time. அத்தனை பாடுகளும் அவங்களுக்கு தேவையில்லையே. அது நமக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு டைமை குறிச்சிட்டாருன்னா அதை மாற்ற முடியாது. அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை இன்றைக்கே நடந்துடணும், நாளைக்கே நடந்துடணும், அடுத்த நாளே நடந்துடணும். வேதம் அப்படி போதிக்கவில்லை. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். பைபிள் டசன்ட் டீச் லைக் தட். அது நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ எனக்கு தெரியல. பட் அதான் யதார்த்தம், அதான் உண்மை, அதான் சத்தியம். அதை பைபிளை நம்ம மாற்ற முடியாது, நாம் நம்மளை மாற்றிக்கொள்ளணும். கர்த்தர் சொல்கிறார், நான் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. இப்போ கிறிஸ்து மகிமைப்படுறது கூட வேளை வர வேண்டியது இருந்தது. சும்மா டக்குன்னு கிறிஸ்து தானே, இயேசு தானே, படார்னு திராட்சரசம் தண்ணியை திராட்சரசம் ஆக்கின உடனே மகிமைப்படுத்தி கூட்டு போயிருக்கலாமே. மகிமைப்படுவதற்கென்ற ஒரு வேளை, அவர் மரிப்பதற்கென்ற ஒரு வேளை, உயிர் தெழுவதற்கென்ற ஒரு வேளை. நான் சொல்கிறேன், நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதற்கென்ற ஒரு வேளை, உங்கள் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுவதற்கென்ற ஒரு வேலையை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அதை எந்த சத்ருவும் கெடுக்க முடியாது, எந்த சாத்தான் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை அது இன்றைக்கு கூட இருக்கலாம், அந்த நாள் இந்த நாளாய் கூட இருக்கலாம். ஆனால் குறித்த காலம் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் பேசுகிறார். God has a time. அதான் வேதம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். What a word. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி. யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கென்று ஒரு காலம் உண்டு. அது வரைக்கும் அவன் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருக்க வேண்டியது இருந்தது. அந்த காலம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த பீரியட் கொஞ்சம், அந்த பீரியடை நகர்த்தி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இட்ஸ் நாட் ஈஸி. நான் சொல்லுகிறேன், அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இந்த காட்ஸ் டைமிங் வருகிற வரை நாம் விடாப்பிடியாக எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, உறுதியோடு, மகிழ்ச்சியோடு, விசுவாசத்தோடு காத்திருப்பது என்பது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை தான். ஆனால் காட்ஸ் டைமிங் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறவர்கள் கட்டாயம் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருப்பார்கள். உயர்வு வருகிறது, மேன்மை வருகிறது, அறுவடை வருகிறது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ நாட்கள் காத்திருந்து
தாங்கள் நம்பின, தாங்கள் விசுவாசித்த, தாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போது இனி நடக்கவே நடக்காது என்று முடிவு பண்ணி அவைகளெல்லாம் கைவிட்டு, அவைகளெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு விரக்தியோடு வாழுகிற பிள்ளைகளை மறுபடி உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய டைமிங் வந்து கொண்டிருக்கிறது என்பதை, உம்முடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நீர் உணர்த்துவீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையை பாய்ச்சி விடுவீராக. ஒரு புதிய எதிர்பார்ப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இவர்கள் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவில்லை என்பதை உடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். அவருடைய டைமிங் வந்து கொண்டு இருக்கிறது. அதுவரை விசுவாசத்தோடு உறுதியோடு காத்திருந்ததை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.